அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. கடிதம் 27, புத்தகத்துல பக்கம் 75. இந்த கடிதம் 1930ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் நாள் எழுதப்பட்ட கடிதம். அன்பானவரே, நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதாக. உங்களது கடிதம் கிடைக்கப்பட்டேன். விஷயங்களை தெரிந்து கொண்டேன். கடவுள் உங்களுக்கு வெற்றியையும் தைரியத்தையும் ஆசிகளாக வழங்கட்டும். லட்சியத்தை நோக்கி நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைவீர்களாக. ஆன்மீக அம்சங்களை பற்றிய அறிவு நிலை ஆன்மீக நபரால் அனுபவத்தில் உணரப்படுகிறது. அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் உயர் சுயம் அல்லது கடவுள் மட்டுமே இந்த நிலைக்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய ஒளியும் புகழும் உங்கள் இதய கண்ணாடியில் சிறிது நேரம் பிரதிபலித்தால் என்ன? இந்த நிலையும் அதனால் ஏற்பட்ட நம்பிக்கையும் நிரந்தரமானது அல்ல. எனவேதான் அதன் காரணமாக கர்வப்படுவதால் எந்த பயனும் இல்லை. அநேக நேரங்களில் இந்த வெளிப்பாடுகளால் தற்பெருமையும் அன்பும் அதிகமாக்கப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து விலகி இருக்க ஒருவர் பிரார்த்திக்க வேண்டும். எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் அவருடைய பக்தனாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானது. மரியாதை, நன்றி உணர்வு, உண்மையான சிரத்தை ஆகியவற்றுடன் அவருடைய ஆலயத்தில் நாம் தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். இதில் நமது பாதுகாப்பு இருக்கிறது. இத்தனை நிலைகளும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கின்றன. எது நடந்தாலும் அவற்றின் பார்வையாளராக இருங்கள். மேலும் அவருடைய அரங்கத்தில் அவரிடம் நன்றி உணர்வோடு இருங்கள். மற்றவை அனைத்தும் நன்றாக உள்ளன. நோய் வெளியே தெரியாமல் இருந்தாலும் எனது உடல் நலம் பலவீனமாகவும் மோசமாகவும் இருக்கின்றது. பருவநிலை மாற்றம் இதன் காரணமாக இருக்கக்கூடும். குழந்தைகளுக்கு அன்பும் ஆசிகளும். அனைவருக்கும் ஆசிகள். ராம்சந்திர பதேகர், 23 அக்டோபர் 1930. இந்த கடிதத்தை எழுதினவர் என்ன எழுதியிருக்கலாம், அதுக்கு லாலாஜி மகராஜ் பதில் எழுதுறதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம கொஞ்சம் யோசனை பண்றோம் அப்படின்னா, இவர் ஒரு நல்ல கூர்ணர்வு திறன்மிக்க ஒரு அபியாசியாக அல்லது பிரிசெப்டராக இருந்திருக்கணும். அவருக்கு நிறைய வெளிப்பாடுகள், நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கணும். அந்த மாதிரி தெரிய வர்ற விஷயங்களை பத்தி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு, இவருடைய கண்டிஷன் இப்படி இருக்கு, அவருடைய கண்டிஷன் அப்படி இருக்கு, இவருடைய முற்பிறவி பத்தி எனக்கு தெரிய வந்திருக்கு, இப்படி எல்லாம் சில மிஸ்டிக்கல் திங்ஸ், கொஞ்சம் இயற்கையோட ஒரு புதிரான விஷயங்களை எல்லாம் பத்தி அவர் கடிதமாக எழுதியிருக்கலாம். நிறைய இந்த மாதிரியான கொஞ்சம் சொல்ல போனா அவர் தன்னுடைய அந்த விஷயங்களை மாஸ்டர்கிட்ட பெருமையாக தனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியாக எழுதியிருக்கலாம். இப்ப அந்த ஒரு கடிதத்துக்கு லாலாஜி பதில் அனுப்புறாரு. இப்ப அந்த பதில் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் இதுல அவர் சொல்றாரு. உங்களது கடிதம் கிடைக்கப்பட்டேன், விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கு, ஆன்மீகத்துல நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நீங்க எழுதின எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் உங்களுக்கு வெற்றியையும் தைரியத்தையும் ஆசிகளாக வழங்கட்டும். நீங்கள் லட்சியத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைவீர்களாக. பரிணாம வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம்.
ஏன்னா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பல விஷயங்கள்ல இருக்கு. ஒரு விஷயத்துல கிடையாது. எல்லாமே இவால்வ் ஆகுது. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த உடம்பு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி தகவமைப்புகள மாத்திக்கிறது ஒரு விதமான எவல்யூஷன். அப்ப உடம்பு வந்து பிசிக்கலா இவால்வ் ஆகுது. மென்டலி வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, அல்லது தான் வாழ்ற பகுதியில தன்னுடைய அந்த இருப்பிடத்துல தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு, தன்னுடைய மனதை வந்து வலிமை மிக்கதாக்குகிறார். அதுல திறன்களை வளர்த்துக்கிறார்னா, அதுவும் பரிணாம வளர்ச்சி தான். ஆக நம்ம உயிரினங்கள் எல்லாமே திருடர்ல இருந்து, கொள்ளைக்காரர்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆன்மீகத்துல உயர்ந்த ஞானிகள் வரைக்கும் அனைவருமே இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எத நோக்கி எவால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வேறுபடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்பொழுது, அவர் பயணம் பண்றாரு. அப்பயும் அவர் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வண்டிய விட்டு இறங்காம அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்றவரும் டிராவல் பண்றாருன்னு தான் சொல்லணும். பாதியில ஒரு ஊர பாக்குறாரு, ரொம்ப அழகா இருக்கு. உடனே நாம தான் போற பஸ்ஸ விட்டு இறங்கி, அந்த ஊர சுத்தி பாக்குறதுக்கு இன்னொரு பஸ்ல ஏறி டிராவல் பண்ணாலும், அவர் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இன்னொரு இடத்துல இறங்கி பார்த்துட்டு, இந்த இடத்துல பஸ்ல போனா நல்லா இருக்காது. நடக்கணும்னு ஒருத்தர் இறங்கி அந்த ஏரியாவ நடந்து அ சுத்தி பார்த்துட்டு வர்றாருன்னா, அவரும் டிராவலர் தான். அது மாரி எந்த விஷயத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தாலும், நாம பரிணாம வளர்ச்சி தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது, ஆன்மீகத்திலயும் பல ரூபங்கள்ல நம்ம இவால்வ் ஆகுறோம். இப்பயே நீங்க வந்தீங்கன்னா, நம்ம இங்க உள்ளுக்குள்ளார வந்துட்டு, நம்ம சிறந்த கட்டடக்கலை நிபுணரா மாறுவோம். அ சிறந்த ஆசிரம நிர்வாகியா மாறுறோம். சிறந்த பொலாரிட்டி ட்ரெய்னரா மாறுறோம். சிறந்த குவாண்டம் ஹீலரா மாறுறோம். சிறந்த நிகழ்ச்சி அமைப்பாளராக மாறுறோம். இதெல்லாம் இவால்வ் ஆகுறது தான். ஆனா இதெல்லாம் லட்சியத்தை நோக்கி இவால்வ் ஆகுற விஷயமான்னு மட்டும் கேள்வி கேட்டுக்கணும். நெறைய பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான அபியாசி, நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஒரு விஷயம் புரிய வருது. மருத்துவத்த பத்தி ஒரு விஷயம் புரிய வருது. இல்ல வந்து ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு ஒரு கலைய பத்தி ஒரு ஆர்வம், ஒரு இசைய பத்தி ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா, உடனே மெயின் ஸ்ட்ரீம விட்டுட்டு விலகிட்டு, அதுல தன்னைத்தானே புகுத்திக் கொண்டு, அதுல வளர்ந்து, அதுல இவால்வ் ஆயிட்டே போறாங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த மாரி சைட்ல டிராவல் பண்றவங்க, எகைன் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போற ட்ரெயின்ல, பஸ்ல ஏற வேண்டிய சூழ்நிலை வரதான் போகுது. அப்ப யாருக்கெல்லாம் இந்த மாரி திறமைகள் புதுசா பளிச்சிடுதோ, அவங்க அத புடிச்சுக்கிட்டு வழி தவறி, அதாவது வழி தவறின்னு சொல்ல முடியாது. மனம் சிதறி வெளியில போயிடுறாங்க. ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, வார்த்தை ஒண்ணுதான். நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைவீர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உள்ளது. நிரந்தரமான விஷயம். இயற்கை அதை நோக்கி தான் செல்கிறது. ஆனா லாலாஜி ஒரு வார்த்தை போட்டு ஆசீர்வாதம் பண்றார். லட்சியத்தை நோக்கி நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைவீர்களாக. நம்மளுடைய உண்மையான பரிணாம வளர்ச்சிங்கிறது இவால்வ் டுவர்ட்ஸ் கோல் இருக்கணும். லட்சியத்தை நோக்கி நம்ம இவால்வ் ஆகணும். அதை நோக்கி நம்ம பரிணாம வளர்ச்சி அடையணும். நம்ம எதை லட்சியமாக எடுத்துக்கொள்கிறோமோ, அதை பற்றிய புரிதல், அதை பற்றிய தெளிவு, அதை அடைய வேண்டியதனுடைய தேவை, இந்த விஷயங்கள்ல எனக்கு வந்து ஒரு தெளிவு வர்றதும், அந்த விஷயங்களை அடைவதற்கான உடல் ரீதியான, மன ரீதியான, சூழ்நிலை ரீதியான தகவமைப்புகளை நான் உருவாக்கிக்கிறதும், அது எனக்கு ஆட்டோமேட்டிசமா அதாவது தானியங்கி தன்மையா மாறுறது, இதெல்லாம் பரிணாம வளர்ச்சிக்குள்ளார அடங்கும். ஏன்னா இயற்கையில உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது, அவை சாப்பாட்டுக்காக பரிணாம வளர்ச்சி அடையுது. அப்ப எதை நோக்கி அவை பரிணாம வளர்ச்சி அடைகின்றன அப்படின்னா, இந்த உடம்ப காப்பாத்துறதை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி மகிழ்ச்சி அடைவதை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா கண்டுபிடிப்பும் உலகம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா? ஆமா. மனுஷன் எதை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடையறான்னா, உடல் ரீதியான சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அத நோக்கி பரிணாம வளர்ச்சி அடையறான்.
அந்த பரிணாம வளர்ச்சி தான் இப்ப நம்மளுடைய கண்களால் வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை ஸ்பிரிச்சுவாலிட்டியில. அதை இந்த உலகம் வளர்ச்சின்னு சொல்லுது. ஆக பரிணாம வளர்ச்சியை பத்திய லாலாஜியினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஒரு வரியில திருப்பி போட்டு அந்த அன்பருக்கு அவர் கடிதம் எழுதுறாரு. நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய இயற்கையோட ரகசியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை வந்திருக்கு. ஆனால் இது சைட் லைன். அதுல நீங்க பரிணாம வளர்ச்சி அடையிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த லட்சியத்திற்காக இங்க பயிற்சிக்கு வந்தீங்களோ அதை நோக்கி நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப நம்ம அதை நோக்கி இருக்கிறோமா முதல்ல? இல்ல யாராவது ஏதாவது புதுசா சொல்ல வந்தாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா சத்சங்கம் நடக்கும். இன்னைக்கு யோகாசனம் பத்தி யாராவது சொல்ல வர்றாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 30 பேர் கூட வருவாங்க. ஏன்னா அவங்க இவால்வ் ஆக விரும்புற விஷயம் உடல் ரீதியான ஆரோக்கியம். இன்னைக்கு ஒரு மருத்துவர் இன்னைக்கு சர்க்கரை வியாதி பத்தி பேசுறாரு, சத்சங்கம் முடிஞ்சோன்னு சொன்னா சத்சங்கத்துக்கு ஒரு 20 பேர் கூட வருவாங்க. ஏன்னா அவங்க இவால்வ் ஆகிற விஷயம் தன்னுடைய உடலை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க பரிணாம வளர்ச்சி அடைய விரும்புறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் புள்ளிகளை பத்தி விவரமா சொல்ல போறாரு அப்படின்னா அன்னைக்கு ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ராவா வருவாங்க. தியானத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா உட்காந்துருவாங்க. அல்லது சத்சங்கத்துக்கே வரலன்னா கூட எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் சேர்ந்து கேட்பாங்க. ஏன்னா ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஆன்மீக மறைபொருள் ஞானத்துல அவர் இவால்வ் ஆக விரும்புறார். பட் மறைபொருள் ஞானமோ உலக ரீதியான விஷயங்கள்ல ஒரு திறமையை வளர்த்து கொள்வதோ நம் லட்சியத்தை நோக்கி நம்மள கொண்டு போற விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒண்ணு நோக்கி போறதுக்காகத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு. என்னால இந்த ஒரு வரியை தாண்டி போகவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு இந்த வரி என்னை மிகவும் பாதித்த வரியாக இருக்கிறது. அதனால இந்த வரியை மட்டும் கட் பண்ணி கூட நம்ம ப்ரஷ் பண்ற இடத்துல, நம்ம மெடிடேட் பண்ற இடத்துல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல வைத்துக் கொள்ளலாம். லட்சியத்தை நோக்கி நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைவீர்களாக. அது ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய சிந்தனை இவையெல்லாம் நான் எதை லட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேனோ அதை பற்றியதல்ல. மாஸ்டர் நமக்கு எதை லட்சியம்னு நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நோக்கியதாக இருக்கணும். ஏன்னா என் லட்சியம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு லட்சியங்களை நோக்கி நம்ம திரும்பி திரும்பி அதுல இவால்வ் ஆக ட்ரை பண்ணணும். பட் அதுவும் கூட தேவை அப்படிங்கிறதுனால மாஸ்டர் அனுமதிக்கிறார். சில பேர் மட்டும் தேவைக்கு அதிகமா போயிடுறாங்க. அவங்களுக்கான கடிதமாக இது இருக்குது. ஒரு வரி பேசவே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அந்த அன்பருக்கு லாலாஜி மகராஜ் வழங்கியிருக்காரு. நமக்கும் கூட நம்ம இதை உணர வேண்டிய தருணத்துல நம்ம இப்ப இருக்கிறோங்கிறது தான் இதனுடைய முக்கியத்துவம். ஏன்னா இந்த கடிதம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 95 வருஷம் கழிச்சு நம்ம இதை படிக்கிறோம். 1930 எழுதியிருக்காரு. 2025 நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்ப இது நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது அப்படின்னா இதுக்கான நேரம் நமக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த பக்கத்துக்கு போறோம். ஆன்மீக அம்சங்களை பற்றிய அறிவு நிலை ஆன்மீக நபரால் அனுபவத்தில் உணரப்படுகிறது. அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் உயர் சுயம் அல்லது கடவுள் மட்டுமே இந்த நிலைக்கான தகுதியை பெற்றிருக்கிறார். அவங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அது ஆன்மீக அம்சங்கள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் அபவுட் மிஸ்டிக்கல் திங்ஸ், மிஸ்டிக்கல் நேச்சர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஆர்ட், அதுதான் அவங்க சொல்றாங்க. அதாவது மறைபொருள் ஞானம், இயற்கையின் புதிர்கள், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் லாலாஜி மகராஜ் சொல்றாரு. அதை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா அது ஒரு கண்டிஷன். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல உங்களுக்கு இயற்கையோட ரகசியங்கள், உங்களுக்கு எதிர்த்தாப்புல வர்ற மனிதருடைய பழைய பிறவிகள் கூட உங்களுக்கு தெரிய வரலாம். நீங்க சிட்டிங் கொடுக்கும் பொழுது அவருடைய பிறவி என்னங்கிறது உங்களுக்கு தன்னால வெளிப்படுத்தப்படலாம். நீங்க ஒரு அபியாசியா இருக்கிறீங்க. நீங்க ஒரு சூழ்நிலையில சில பேருக்கு போய் பாக்குறீங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. நான் நிறைய அபியாசிகளை பார்த்துருக்கேன். எனக்கு தோணுதுங்க இவங்களுக்கு இது மாதிரி ஆயிடும், இதெல்லாம் நடக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னா அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு அவங்க கற்பனை பண்ணலாம், இல்ல நேச்சுரலாவே அவங்களுக்கு இந்த மிஸ்டிக்கல் திங்ஸை ஓப்பன் அப் பண்ணக்கூடிய நாலெட்ஜ் கண்டிஷன் ஓப்பன் ஆகும்.
அந்த அறிவு மறைபொருள் ஞானத்துக்கான அடிப்படை அறிவுக்கான புள்ளிய மெல்லமா திறந்திருக்கலாம். உடனடியாக அவங்க குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி தான் போறாங்க. இப்ப பெரிய பெரிய ஞானிகளாக வர வேண்டியவங்க எல்லாம் ஆசீர்வாதங்கள் வழங்கி குறி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, காரணம் அந்த தெய்வீக அறிவு நிலையை அவர்கள் கொஞ்சோண்டு தெரிஞ்ச உடனே அதை வெளிப்படுத்த துடிப்பதும் தவிப்பதும் தான். அதான் சொல்றாரு, உங்களுக்கு உலகத்துல நடக்க போற எல்லா விஷயத்தை பத்தியும் தெரியலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி 2 பேருக்கு தான் உண்டுன்றார். ஏனென்றால் கடவுள் அவர் விரும்பும் பொழுது அதை வெளிப்படுத்தலாம். 2வது உயர் சுயம். கடவுளினுடைய தூதராக இங்க யாரு இருக்கிறாங்களோ, யாரு விசேஷ மகாபுருஷரா இருக்காங்களோ, யாரு இறை தூதர்களாக வருகின்றார்களோ அவர்களை தான் உயர் சுயம்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் உயர் சுயம் விழிப்படைந்து இருக்கு. நம்மகிட்டயும் உயர் சுயம் இருக்கு, அது தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய இந்த கீழ்நிலை சுயத்தை தான் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மாஸ்டருக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸுக்கும் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்ப ஒரு கவர்மெண்ட் போட வேண்டிய ஆர்டரை ஒரு சாதாரண ஒரு டைப்ரைட்டர்ல டைப் பண்றவருக்கு தான் முதல்ல தெரியும். நாளைக்கு முதலமைச்சரோ ஒரு அல்லது பிரதம மந்திரியோ ஒரு பண மதிப்பிழப்பு பத்தி ஒரு ஆர்டர் டைப் பண்றாருன்னு வச்சுக்கோ. அது பிரதம மந்திரிக்கு தெரியற மாதிரியே பிரதம மந்திரி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டைபிஸ்டுக்கு தெரியும். இப்ப டைபிஸ்ட் அதை வெளிப்படுத்தினாலும் என்ன ஆகும்? இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரிதான் இயற்கையில நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நாம இழுத்து போட்டுக்கிறோம் ஆன்மீகத்துல முன்னேறும் பொழுது. பாலாஜி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆன்மீக மறைபொருள் நிலைகளை பற்றிய அறிவு ஆன்மீக நபரால் அனுபவத்தில் உணரப்படுகிறது. ஸ்பிரிச்சுவலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அவங்க புள்ளிகள் வழியா கடக்கும் பொழுது இந்த நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் உயர் சுயம் அல்லது கடவுள் மட்டுமே அந்த நிலைக்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு ஏன் வெளிப்படுத்தப்படுது? ஏன்னா எனக்கு சொல்லக்கூடாதுங்கிறீங்க, எனக்கு ஏன் வெளிப்படுதுன்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு வெளிப்படவில்லை. அந்த நேரத்தில் அந்த உயர் சுயத்தினுடைய தன்மை உங்கள் இதயத்தில் பிரதிபலிக்கிறது. அவ்வளவுதான். நீங்கள் ராஜாவாகல. அந்த நேரத்துல உங்க இதயம் ஒரு கண்ணாடி மாதிரி மாறுது. அதுல அந்த உயர் சுயம் அதனுடைய தன்மையை பிரதிபலிக்கும் பொழுது அங்கேயே ராஜாவா இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துருது. அப்ப நீங்க பாக்குற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்கு வெளிப்படுத்தப்படுதுன்னா, யாருடையதுன்னா அதெல்லாம் அந்த தெய்வீக தன்மையினுடையது. கொஞ்ச நேரம் அதனுடைய கருணையால அது உங்களை பார்க்கறதுனால அதனுடைய பிரதிபலிப்பு உங்க இதயத்துல பட்ட உடனே அந்த தன்மையை நீங்க உணர்ந்துட்டு எனக்கே இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் பிரச்சனைங்கிறாரு. ஆக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹையர் செல்ஃபே ஒழிய உங்களுடையது இல்லை அப்படிங்கறது தெளிவா சொல்றது. அப்ப நான் என்னுடைய இதயத்துல ஒளி இருக்கணும்னா இதயத்துல ஒளி இருக்கணும். என் இதயத்துல இருந்து வந்தா அது என்னுடைய ஒளி. நான் இதயத்தை தூய்மை பண்ணும் பொழுது எதிரில இருக்கிற ஒளி இங்கே பிரதிபலிச்சதுன்னா அது என்னுடைய தெய்வீக ஒளியா? இல்ல, அது அந்த ஒளி. அது எப்படிங்க அந்த ஒளின்னு சொல்றீங்க? என் இதயத்துல நான் பாக்குறேன்னா இது வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். இதுக்கான உறுதிப்பாடு என்னன்னு கேட்டா சில கண்டிஷன்ஸ இதுக்கு சொல்லிட்டு திரும்பி முன்னாடி போய் தான் வரணும். சில கண்டிஷன்ஸ நீங்க அப்ப உணரலாம். திரும்பி கொண்டு வர முடியுமானா முடியாது. அப்ப அது உங்களுடைய இது கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு மாஸ்டர். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு தியானத்தின் பொழுது எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன். மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் வந்துருது. உடனேயே எனக்கு 2 விஷயம் வரும். எவ்வளவு பெரிய வெளிச்சம் அப்படின்னு யாருகிட்டையாவது அதை பாக்குறவங்களுக்குலாம் எனக்குள்ளார பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டேன் உள்வழி எனக்குள்ளார தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லணுங்கிறது ஒண்ணு. அதே அளவுக்கு இன்னொன்னு வரும். இது அன்னைக்கு படிச்சமே சினிமாவில பார்த்தோமே அதோட கற்பனையா இருக்குமோ, நானாவே கற்பனை பண்ணிக்கிறனோ அப்படின்னு அடுத்த கட்டம்.
இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா நம்ம அகங்காரத்துடைய வெளிப்பாடு. சந்தேகம் வந்துடும், இல்லைன்னா ஓவரா தற்பெருமை நமக்கு. ஆனா டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் திரும்பி எப்ப நினைச்சாலும் உங்களால அந்த ஒளியை உங்களுக்குள்ளார உருவாக்க முடியும் அப்படின்னா அது உங்களுடைய எந்த ஒரு மெடிடேஷனுடைய கண்டிஷனையும் நீங்க திருப்பி நினைச்சு உங்களால கொண்டு வர முடியல. இதானே உங்களுக்கும் எனக்கும் நடக்குது. எத்தனை விதமான மெடிடேஷன் நம்ம டைரி குறிப்புல கூட பார்த்திருப்போம். எழுதி வச்சுக்கணும்னு சொல்றோம். இந்த எழுதி வச்ச டைரி குறிப்பு எடுத்து அன்னைக்கு வந்த கண்டிஷனை திரும்பி எனக்குள்ளார இருந்து ஓப்பன் அப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப அது எதை சொல்லுகிறது அப்படின்னா, உங்களுடைய இதயம், உங்களுடைய உயர் சுயம், உங்களுடைய குருநாதருடைய தன்மையை கொஞ்சோண்டு ஒரு நாளைக்கு பிரதிபலிச்சிருக்கு. காரணம் அவர் அருகில வந்திருக்கு. கண்ணாடியில எப்ப தெரியும்? கண்ணாடிக்கு பக்கத்துல இருந்தா தானே. அவருடைய அருளால உங்களுக்கு பக்கத்துல அவர் வந்த பொழுது அவருடைய உயர் சுயம், அவருடைய தன்மையானது உங்க இதயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்க உங்களுடையதுன்னு நினைத்து கொண்டால் அது எவ்வளவு பெரிய தவறு. அவருடைய ஒளியும் புகழும் உங்களுடைய இதய கண்ணாடியில் சிறிது நேரம் பிரதிபலித்தால் என்ன? இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவுக்கு தலையில ஒரு கர்வத்தை எடுத்துக்கொண்டு ஆடுகிறீர்கள்? இது உங்களோடது கிடையாதுப்பா. இது நிரந்தரமும் கிடையாது. ஒருத்தருக்கு பலருடைய பிறவி ரகசியங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னோடனே அவர் ஒவ்வொருத்தரா போய் இவர் பிறவி என்ன, இவர் பிறவி என்னன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. உண்மையிலேயே நிறைய பேரு நிறைய ப்ரிசெப்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். ஒருத்தருக்குள்ளார போய் அவருடைய கண்டிஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ற மாதிரி தன்னிட்ட வர எல்லா அபியாசியுடைய கண்டிஷனும் அவர் ரீட் பண்ண முடியாது. ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஒண்ணு அங்கிருந்து அனுமதி, ரெண்டாவது அதை செய்வது மாஸ்டர். அதை தன்னுடைய இதய கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான அளவுக்கு அவர் அனுமதி கொடுத்ததுனால அந்த ப்ரிசெப்டர் தான் உணர்றார். அவ்வளவுதான் ப்ரிசெப்டரோட கெப்பாசிட்டி. இல்ல நான் எல்லாத்தையும் மாத்தி எல்லா புள்ளிகளையும் சீராக்கி ஒரு அபியாசியை உயரத்து கொண்டு போயிடுவேன் அப்படின்னு ஒருவர் நினைக்க ஆரம்பித்தால் அவருடைய வீழ்ச்சி அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. அதை விட முக்கியம், அந்த அபியாசிட்ட போய் உங்களுக்கு அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, நீங்க இப்படி இருக்கீங்க, உங்களுடைய சக்கரங்கள்லாம் ஓப்பன் ஆகி இது உள்ளார இது நடந்து நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்படி எல்லாம் பேசினா அவர் பேசுறது அந்த அபியாசிக்காக இல்ல, தனக்கு எல்லாம் தெரியுங்கிறத சொல்றதுக்காக. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி போஸ்டர் பிராக்கெட்டுப்பாங்க. இதுலயே சொல்லுவாங்க, நம்ம மருத்துவத்துறையிலுமே ஹோமியோபதியிலுமே சொல்லுவாங்க. தற்பெருமை அதை பூஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, போஸ்டர் பிராக்கெட். எந்த அளவுக்கு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படிங்க விரும்புறவங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறது. தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்கள் செய்கின்ற வேலை இது. இந்த நிலையும் அதனால் ஏற்பட்ட நம்பிக்கையும் நிரந்தரமானது அல்ல. இல்ல நான் அட்டைன் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுது, பார்த்தாலே அத்தனை சக்கரங்களும் வெளிப்படைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன், ஒவ்வொருத்தருடைய உள்ளார இருக்கிற எல்லா விஷயமே எனக்கு கிராஃப் மாதிரி தெரியுது, நான் உன்னதமான நிலைமைக்கு போயிட்டேன் நினைக்காதீங்க. இந்த நிலையும் அதனால் உங்களுக்குள்ளார ஏற்பட்டிருக்க நம்பிக்கையும் நிரந்தரமானதில்ல. பொசுக்குன்னு நாளைக்கு மாறிப்போயிடும். இதை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் அனுபவிக்கின்ற எந்த ஒரு நிலையும் என்னுடையது அல்ல, என்னுடைய குருநாதருடையது. அது என்னிடத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு அவர் அனுமதிச்சிருக்காரு, அவ்வளவுதாங்கிற அளவுக்கு அந்த உணர்வு இல்லாமல் என்னுடையது, நான் இதை அடைஞ்சிட்டேன், மெடிடேஷன்ல இதை பார்த்துட்டேன், நான் அதை பார்த்துட்டேன், நான் அப்படி நான் இப்படி, என்னுடைய இந்த புள்ளிலாம் ஓப்பனா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னால் அந்த இடத்துல நீங்க படிக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த நிலையும் அதனால் ஏற்பட்ட நம்பிக்கையும் நிரந்தரமானது அல்ல. எனவேதான் அதன் காரணமாக கர்வப்படுவதால் எந்த பயனும் இல்லை. அநேக நேரங்களில் இந்த மாதிரியான வெளிப்பாடுகளால் தற்பெருமையும் அன்பும் அதிகமாக்கப்படுகிறது. இந்த நிலையில் இருந்து விலகி இருக்க ஒருவர் பிரார்த்திக்க வேண்டும். அழகா சொல்லிட்டார். இயற்கை இதை ஏன் வெளிப்படுத்துது? குருநாதர் அருகில் வரும்பொழுது, அவர் சூட்சுமமா நம்ம நெருங்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த வெளிப்பாடு வருகிறது? ரொம்ப பெருசாலாம் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நான் தியானத்துல உட்கார்ந்தேங்க, என் பக்கத்துல மாஸ்டர் இருக்கிற அந்த ஃபீல் எனக்குள்ளார வந்துருச்சுங்க, நான் அப்படியே மாஸ்டரை நினைச்ச உடனே அவருடைய பிரசன்ஸ் என் இதயத்துல வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் புலங்காயிட அடைகிறாருன்னா, ஐயா அது நீங்க மாஸ்டர் நினைச்சதுனால வந்தது கிடையாது. உங்கள் அருகாமையில் அவர் வந்ததனால், அவர் உங்களை பற்றிய ஒரு எண்ணத்தை தனக்குள்ளார கொண்டதனால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அவர் பொசுக்குன்னு ஆயிடுவார் சில நேரங்கள். அதான் ஆனா உண்மை. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு கண்டிஷனும்
மாஸ்டர் கருணையால நம்ம அருகில் வருவதனால் ஏற்படுவது. இப்ப இதை இப்படி உணரும் பொழுது அவர் மேல அன்பு அதிகமாகும். அப்ப இந்த வெளிப்பாடுகள் எதனால அனுமதிக்கப்படுதுன்னா, தான் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அவர் மேல அன்பு வர்றதுக்கு, அந்த ஆன்மீக பாதையில நம்பிக்கை வர்றதுக்காக சில நேரங்கள்ல இயற்கை அனுமதிக்குது. ஆனா எந்த ஒரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இந்த வெளிப்பாடுகளுக்கான சைடு எஃபெக்ட் தற்பெருமையாக மாறி போய் தன்னம்பிக்கைக்கு பதிலாக அது வந்து மூட நம்பிக்கையாகவோ இல்ல வந்து ஓவர் கான்பிடன்ஸாகவோ மாறி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வரும் பொழுது அவங்க தனக்கு முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னால செய்ய முடியும்னு போய் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இப்ப எனக்கு எல்லாருடைய பிறவியும் கண்டுபிடிச்சிருவேன்னு ஒருத்தர் சொல்றாரு. கண்ணு மூடி உட்காந்து தெரியலன்னா அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிப்பாரு? பொய் சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்புறம் அந்த பொய்யை நியாயப்படுத்துறதுக்கு வேற சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து ரொம்பவும் நம்ம எல்லாரும் பெரிய அளவுலயோ சின்ன அளவுல என்னங்க நீங்க வேற எனக்கு கண்ண மூடி உட்காந்தா ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன போய் நீங்க எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா, நம்மளும் வேற ஏதோ ஒரு உலகியல் விஷயத்துல தெரியாத ஒன்னை தெரிந்த மாதிரி அப்படியே பெருசு பண்ணி தம்பட்டம் அடிச்சு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். அது ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு வந்திருக்காது, அவ்வளவுதான். ஒரு ஒரு தியானத்துல உள்ளுக்குள்ளார நிகழ்ந்தத அதை அனுபவிக்கவும் அதை கேட்ச் பண்ணவும் விரும்பாத ஒரு ஒரு அபியாசி இருக்காங்க. ஆனா அவங்களால வந்து இயற்கையில ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை டக்குன்னு பார்த்தோன்னா, இந்த சீனரி நல்லா இருக்கு, இது இப்படி இருக்குது, இந்த சீன்ல வந்து இது அப்படியே ஒரு வீடியோல எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தெரியுது. இப்ப அவங்கள்ட்ட வந்து என்னன்னா பாக்குற தன்மை இருக்கு. அதை அவங்க அங்க இருந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம தியானத்துல கண்ண மூடி உட்கார்ந்துட்டு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டோம். அங்க இருக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னையும் அனுபவிச்சும் அதை கேட்ச் பண்றதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. இப்ப இதே மாதிரிதான் நாமும் இருக்கின்றோம். எல்லா இடத்துலையும் எது நமக்கு தேவையோ அதை நோக்கி நம்ம உள்ள போறதில்லை. அதுக்காக இயற்கை சில வெளிப்பாடுகளை கொடுக்குது அப்படின்னா அந்த வெளிப்பாடுகளை சரியான திசையில் எடுத்துக்கொண்டு முன்னேறுவதும் இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடிதம். கரெக்டா இப்பயே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது இந்த கடிதத்தோட தொடர்ச்சி வந்து அடுத்த பக்கமும் வந்து ஒரு முக்கியமா இருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு இதை முடிச்சிருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான வெளிப்பாடுகளால் தற்பெருமையும் அன்பும் அதிகமாக்கப்படுகிறது. ஆனால் இங்கே அன்பை மட்டும் வளர்த்து கொண்டு இந்த நிலையிலிருந்து விலகி இருக்க ஒருவர் பிரார்த்திக்க வேண்டும். இது மாதிரிலாம் எனக்கு தெரியுது, தெரிய ஆரம்பிக்குதுன்னா அதை வந்து வெறும் ஒரு ஒரு அப்சர்வரா இருந்து பார்க்கணும். இது மேல எனக்கு எந்த ஈர்ப்பும் வந்துடக்கூடாது. உங்களுடைய அருளால நான் வெறும் ஒரு பார்வையாளராக இருக்கிறது கத்துக்கணும் அப்படின்னு மாஸ்டர் ப்ரேயர் பண்ணும். ஏன்னா சூட்சும தன்மையை சென்சிட்டிவிட்டியை டெவலப் பண்ண உலகத்துல இருக்கிற மறைபொருளான விஷயங்கள் மெல்ல திரை விலக ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு சாதகர் உண்மையிலேயே வந்து டேஞ்சரஸ் ஜோனுக்கு போறார். அவருக்கு வந்து உலக விஷயங்கள் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உலக விஷயங்களால அவர் கீழே போறது கிடையாது. எப்ப அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் ரிவீல் ஆக ஆரம்பிக்குதோ அங்கிருந்து அவருக்கு டிராப் ஆரம்பிக்குது. அப்ப ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட ஆரம்பித்தால், மறைபொருள் ஞானம் உங்களுக்கு கைவரப்பட்டால், அந்த நிமிடத்திலிருந்தே அதிலிருந்து நான் மனதளவுல ஈர்க்கப்படாமல் விலகி இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த அபியாசிக்கு சொல்றாரு. நமக்கும் அதுதான். எப்படி இருக்கும் நம்ம கண்டிஷன்? இன்சிக்னிபிகண்டா இருக்கணும். எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் அவருடைய பக்தனாக மட்டுமே நாம் இருக்க வேண்டியது மிகவும். இப்ப நமக்கு வந்து தெரிய தெரிய நான் இல்லாம இது எப்படி, என்னாலதான் இது முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துடும். நீங்க சிட்டிங் கொடுத்தா நடந்துருமா, நான் வரேன், என்ன நின்றுட்டு அனுப்புங்க, நான் சரி பண்ணி விடுறேன். முக்கியத்துவம் தானாவே எனக்குள்ளார வளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களெல்லாம் விட எனக்கு இந்த விஷயங்கள் ரகசியங்கள் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறப்ப அடுத்த குழிக்குள்ளார விழுந்துருவீங்க. அப்ப எப்படி இருக்கணும் இந்த சொல்றாரு லாலாஜி. இந்த கண்டிஷன் ஏன் வருதுங்கிறதுக்கான ரகசியத்தை சொல்லிட்டு அப்படி வெளிப்பாடுகள் வரும் பொழுது நாம எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்த இதுல சொல்றாரு. எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் அவருடைய பக்தனாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியம்.
என்ன இருக்கணும்? மரியாதை இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும், சிரத்தை இருக்கணும். இதெல்லாம் உருவாக்கணும். ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இவால்வ் ஆகும் பொழுது கண்ணை மூடி உட்கார்ந்துறீங்க, அடியும் நுனியும் தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி பிளம்பு உங்க கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா நான் பார்த்துட்டேன், அப்படி இல்லை. ஆக எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷயத்த நீங்க எனக்கு காட்டுறீங்க, நீங்க ரொம்ப பெரியவர் அப்படின்னு மரியாதை உணர்வு. தகுதி இல்லாத எனக்கும் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறீங்களேன்ற நன்றி உணர்வு. இந்த விஷயத்தை எனக்கு நம்பி எனக்கு வெளிப்படுத்துறீங்களே, நான் இன்னும் இது சில இன்னும் பல இயற்கை ரகசியங்களை எனக்கு நீங்க வெளிப்படுத்துற அளவுக்கு நான் இன்னும் மாறணும். இந்த மாதிரி உணர்வுகளோட யாரால அவருடைய ஆலயத்தில், அவருடைய கோர்ட்ல, அவருடைய அரங்கத்துல எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்படைத்து தலை தாழ்த்தி வணங்க முடியுமோ அவர்களுடைய ஆன்மீக நிலை பாதுகாப்பாக இருக்கிறது. இதில் தான் நமது பாதுகாப்பு இருக்கிறதுனா அவன் உயிர் பாதுகாப்பை பத்தி அவர் சொல்லல. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸ் ரிவீல் ஆகல அப்படின்னு வருத்தப்படுற எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ரிவீல் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து நம்ம அதை உடைக்க பார்ப்போம், அதை வீணடிக்க பார்ப்போம். இது நமக்கு மைக்ரோ லெவல்ல நடந்துகிட்டே தான் இருக்கு எல்லாருக்குமே. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சத்தியம் பண்றவங்களுக்கும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுல உங்களுக்கு என்ன விஷயம் ரிவீல் பண்ணப்பட்டது, நீங்கள் அதை எப்படி தவறாக எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் அது மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். அப்ப எந்த மாதிரியான ஒரு மனோநிலையோட ஆன்மீக நிலைகளை நாம் அணுக வேண்டும் அப்படின்னா, எனக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது, நான் ஒரு தூசு மாதிரி, உங்களுடைய பக்தன் அப்படிங்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேணும், நான் அதுவா மட்டுமே இருந்துடுறேன், மரியாதை எனக்குள்ளார வரணும், நன்றி உணர்வு வரணும், உண்மையான சிரத்தை வரணும். இத்தனையோட அவருடைய ஆலயத்தில் தலை தாழ்த்தி அப்படின்னா உங்களுடைய அகங்காரத்தை அவரிடத்துல பணிய வைத்து அப்படின்னு எடுத்துக்கணும். போய் இப்படி கும்பிடுறது அப்படின்னு இது எல்லாத்தோடையும் தன்னையே அங்க சின்னவராக ஆக்கி கொண்டு முழுமையாக அங்கே தன்னை சரணடைய வைக்கணும். அப்படி யாரு இந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஆன்மீக நிலை கீழே இறங்காம பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நீங்க சொல்ற எல்லா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ஸும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீங்க மாற்றமில்லாத ஒரு நிலைன்னு ஒண்ணு இருக்கு. கடைசியா பூமாவை பத்தி பேசும்பொழுது பேசுவார். அந்த நிலைமைக்கு போற வரைக்கும் நீங்க அனுபவிக்கிற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல எதுவுமே உங்களோடது இல்லை. ஏன்னா பஸ் போயிட்டு இருக்கு, அதுல ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில சைட்ல இருக்கிறது தெரியுதுன்னா பஸ்ஸோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி கண்ணாடியில தெரியிற பொருள் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் நம்மளுடைய. எங்கேயாவது கொஞ்ச நேரம் நின்றுதுன்னா ஒருவேளை ஒரே பொருள் கொஞ்ச நேரம் தெரியலாம், அது போக மிச்ச நேரம் எல்லாம் எப்படியோ அப்படித்தான் இந்த ஆன்மாவுடைய அதனுடைய வேகமான டிராவல் டுவர்ட்ஸ் கோல் இருக்கும் பொழுது அதுல அது கடக்கிற சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுத்துற பிரதிபலிப்பு எல்லாம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப எப்படி இருக்கணும்? நீங்க எது நடந்தாலும் அவற்றின் பார்வையாளராக மட்டுமே இருங்கள். இதுதான் சாட்சி பாவனை. இந்த சாட்சி பாவனைன்னு அவர் சொல்ற விஷயம் நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, உலக விஷயங்கள் எது நடந்தாலும் சாட்சி பாவனை. ஆக்சிடென்ட் நடக்குதா அப்படியே பார்த்துக்கிட்டு பேசாம போப்பா, அதான் சாட்சி பாவனை. ஒரு சண்டை நடக்குதா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, கடவுள் சாட்சி பாவனையில இருக்க சொல்லியிருக்காரு. உங்க பையன் தப்பு பண்றானா அவனை திட்டி திருத்தாம சாட்சி பாவனையில இருக்க சொல்லியிருக்காரு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சாட்சி பாவனைங்கிறத லாலாஜி எங்க சொல்றாரு பாருங்களேன். ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அது ஏன் கொடுக்கப்படுது, அது கொடுக்கப்படுவதனால என்ன விளைவு ஏற்படுது, நீங்க என்ன ஃபீலிங்கோட அதை அணுக வேண்டும், எந்த மாதிரி நடந்துக்கணும். சாட்சி பாவனையில அதை பார்க்கிற ஒரு பார்வையாளராக மட்டும் இருங்கள். அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது உங்களுடையது அல்ல என்கின்ற தெளிவை நீங்கள் கை கொள்ளுங்கள். அவருடைய அரங்கத்தில் அவரிடம் நன்றி உணர்வோடு இருங்கள். மற்றவை அனைத்தும் நன்றாக உள்ளன. நோய் இப்ப அதுக்கப்புறம் அவர் தன்னை பத்தி சொல்லாரு. எனக்குள்ளார இருக்கிற அந்த நோய் வெளியில தெரியல அப்படின்னா கூட, அது உடம்பு சரியில்லாம அந்த மாதிரிலாம் தெரியலன்னா கூட, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஒரு டயர்டா இருக்கிறேன், ரொம்ப கண்டிஷன் ஒர்ஸ்டா இருக்கு, காரணம் கிளைமேட் வெதர் கண்டிஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டிஷனையும் சொல்லி முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு
குழந்தைகளுக்கும் அன்பும் ஆசிகளும், அனைவருக்கும் ஆசிகள். ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உள்முகமாக தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி ஆன்மீக சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும், எப்படி பயணம் பண்ணணும், எந்த விஷயத்துல நம்ம பார்வையாளராக இருக்கணுங்கிற ரகசியம் இன்று நமக்கு எல்லாருக்குமே லாலாஜி மகாராஜால வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இயற்கை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு மரியாதையோட, நன்றி உணர்வோட, சிரத்தையோட வெறும் பார்வையாளராக இருக்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார கண்ண மூடி உட்கார்ந்தால் பல விஷயங்கள் மாஸ்டருடைய அருளால நமக்குள்ளார பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ரகசியம் இதுதான். நீங்க எமோஷனல் ஆகல, நீங்க உங்களுடையதுன்னு அதை எடுத்து வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் இயற்கை தன்னை எந்தவித திரையும் இல்லாமல் காட்டுவார். அதான் சொல்றார். பாபுஜியை பத்தி சொல்லும் பொழுதுமே லாலாஜி அதான் சொல்றார். இயற்கை அன்னை தன்னுடைய எல்லா திரைகளையும் விலக்கி கொண்டுள்ளாள் முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் பணிவாகவும் பார்வையாளராகவும் இருந்தால் இயற்கை கம்ப்ளீட்டா அன்ஃபோல்ட் ஆகி இது பேசிக்கிட்டே இருக்கலாம். உள்ளுக்குள்ளார விரிவடைஞ்சிக்கிட்டே போகலாம். இது எல்லாருக்குள்ளாரையும் இன்னைக்கு நடக்கணும். எல்லாரும் இதை முழுமையாக உணரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கு எல்லாரும் காலை நேர தியானத்துக்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.